பொங்கல்லாம் முடிஞ்சு அந்த டயர்ட்லேருந்து வெளியில வந்து ஒரு வழியா இட்லி மாவு அரைச்சு முடிச்சாச்சு. பொங்கலுக்கு வாங்கின காய்லைலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மிச்சம் இருந்தது. அத வச்சு இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு அவியல் பண்ணி பாகக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த அவியல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன காயெல்லாம் சேர்க்குறோமோ, அத சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சமா மஞ்சப்பொடி, தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு, ஒரு ஹாஃப் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய்ல கொஞ்சமா சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4, 5 முந்திரி ஃப்ளேவருக்காக சேர்த்து அரைச்சு, அதையும் அதில சேர்த்துட்டு தேங்காவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் கொஞ்சம் பீட் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா இதை வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி முடிஞ்சிடுச்சா, அதனால நைட்டு வந்துட்டு இட்லி பொடியை அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னா எப்போயாச்சும் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா பாப்புக்கு இந்த இட்லி பொடியும் மினி இட்லியும் கொடுத்துட்டோன்னா வந்து சூப்பராக சாப்பிட்ருவா. ஸோ அதனால் இட்லி பொடி எப்போ முடிஞ்சாலும் சீக்கிரமாக அரைச்சி வச்சுடுவேன். நம்மளோட பொங்கல் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.